Good morning, everyone. Welcome everyone to Kavin IAS Academy. From today onwards, we'll start a newspaper session. See, லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு புது இனிஷியேட்டிவா இப்போ ஆக்சுவலி பார்த்தா நியூஸ் பேப்பர் ரீடிங்ல ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன வரும்னா நியூஸ் பேப்பர் ரொம்ப வாஸ்டா இருக்கும். அதை படிக்கிறதுக்கு கண்டிப்பா டைம் பத்தாது. நிறைய பேர் என்னன்னா நியூஸ் பேப்பர் இவ்வளோ வாஸ்டான பேப்பர் இருக்குது, இது எப்போ படிச்சு முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்க. நாம இப்ப என்ன பண்றோம்னா இங்க டெய்லி பேசிஸ்ல நியூஸ் பேப்பர் வந்த உடனே மேபி ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ள உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் இந்த பேப்பர்லயே உங்களுக்கு நாங்க அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருவோம். அந்தந்த நியூஸ் மெதுவா படிக்க ஆரம்பிங்க. ஸோ இன்னைக்கு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் டுடே இஸ் 26 ஜூலை. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் காங்கிரஸ் எம்பி மிஸ்டர் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாங்கன்னா, நிக்கோபார் ப்ராஜெக்ட் இது கமர்ஷியல் என்டர்பிரைஸ் தான், ஒரு டிஃபென்ஸ் என்டர்பிரைஸ்லாம் கிடையாது. சி நிக்கோபார் இஸ் எ வெரி ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நிறைய என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணாங்க. பட் தென் ரூலிங் பார்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, இது இந்தியாவோட டிஃபென்ஸ் நீட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் நீட்ஸ்க்காக நாம இப்படி ஒரு நிக்கோபார் ஐலாண்டை டெவலப் பண்றோம். பட் இப்ப ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஹவு டஸ் இட் டிரான்ஸ்லேட்? நீங்க பாத்தீங்கன்னா வாட் யூ சப்போஸ் டு இஸ் இந்த நியூஸ் படிச்சுன்னு டேக் யூர் அட்லஸ் பாருங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலண்டுடைய ஜியாகிரபி ஸ்டடி பண்ணுங்க. 8 டிகிரி சேனல் எங்க இருக்கு, 9 டிகிரி சேனல் எங்க இருக்கு, 10 டிகிரி சேனல் எங்க இருக்கு, கோகோஸ் சேனல் எங்க இருக்குது, மிடில் அந்தமான், லோவர் அந்தமான், கிரேட் நிக்கோபார், இந்த மாதிரி தேர் ஆர் வேரியஸ் ஃபேக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ். நீங்க இந்த வே ஆஃப் ஸ்டடியில படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களோட பேசிக்ஸ் as well as current affairs simultaneously cover ஆகும். Next there is a very important news, that is CJP வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து குவிட் பண்ண வச்சிருக்காங்க. How does it really translate அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல மெயின் சிலபஸ்ல there is a topic called as pressure groups. This in the CJP comes under the category called as pressure groups. So ஏதோ question வருது regarding pressure, especially governance paper GS2ல வந்து அந்த டாபிக் கவர் ஆகும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ டாபிக் கேட்கறாங்க, how does pressure group influence the current day government அப்படி question வருது ஃபார் எக்ஸாம்பிள். அது கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ண சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். That is, every point that you write has to be substantiated, and this is the substantiation. Okay, this is an important news. Next important news. இங்க நீங்க பாருங்க, குஜராத் floods. This is important. ஏன்னா see மான்சூன் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி சப்ஜெக்ட், தட் இஸ் GS பேப்பர் 1ல வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். GS பேப்பர் 1லயும் ஜியாகிரபி இம்பார்ட்டன்ட், ஆக்சுவலி ஜியாகிரபி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். மான்சூன் வந்து இன்னைக்கு டேட் பாருங்க, இட்ஸ் ஜூலை. சோ குஜராத்ல வந்து எப்ப மான்சூன் ஆன்செட் ஆகுது, உங்களுக்கு ப்ராசஸ் ஆஃப் ஆன்செட் ஆஃப் மான்சூன் நீங்க தியரிட்டிக்கலி எதுல படிச்சிருப்பீங்க, NCERTல படிச்சிருப்பீங்க. பட் அதோட பிராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இதுதான். This is geography GS1. இதே கவர்னன்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தட் இஸ் இன்னும் ஃப்ளட் வருது, நிறைய பேர் இறந்துட்டாங்க, இங்க பாருங்க எவ்வளவு பேர், 35 பீப்புள் இறந்துருக்காங்க, இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். எஸ்ஏல இந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். US new 10% tariffs will not affect 45% of exports to center. Very important news. ஏன்னா see இதோட இம்ப்ளிகேஷன் எங்கெல்லாம் வரும் தெரியுமா? அக்ரிகல்ச்சர்ல வரும், GS3, தென் எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், ட்ரேட் பேலன்ஸ், இந்தியா US ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி எவ்வளோ ஏரியாஸ்ல இதோட இந்த நியூஸோட இம்ப்ளிகேஷன் இருக்குது நீங்க பாருங்க. see இதோட பேக்ட்ராப் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹவு டஸ் த வேர்ல்ட் எக்கனாமி ஃபங்க்ஷன், டாரிஃப்ஸ்னா எப்படி ஒர்க் ஆகும், இந்தியா கிட்ட என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கு.
So this is a very, very important news. Next. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் this is not very important. எஸ், சி நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல எஜுகேஷன் மினிஸ்டருடைய ரெசிக்னேஷன் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் இந்த ஆன்டி சீட்டிங் லா இதை கொண்டு வந்து சென்டர் டு இன்ட்ரடியூஸ் த பில் இன் பார்லிமெண்ட் ஆன் மண்டே. இட் ப்ரொபோசஸ் டு இன்ட்ரடியூஸ் mandatory 2-month investigation deadlines, designated special task for special fast track courts, steep financial penalties. இது வந்து டைரக்டா அந்த ப்ரெஷர் குரூப், நீங்க அந்த கொஸ்டின் மெயின்ஸ்ல வரும் ப்ரெஷர் குரூப் பத்தி எழுதி சொல்லும் போது நீங்க இந்த இந்த இது அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அந்த சிஜேபி பார்ட்டி நீட் பேப்பர் ஸ்கேம் நடந்தது, சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அதோட டைரக்ட் இம்ப்ளிகேஷன் கவர்மெண்ட் வந்து இம்மீடியட்லி ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. The name of the bill is the Public Examinations Amendment Bill, Prevention of Unfair Means. இது இந்த மொத்த பேஜ்லயே வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ் ஏரியா. நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த ஏரியாவை மட்டும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு லுக் விட்டுக்கோங்க. சி ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம பார்த்தோம், யூஎஸ் டாரிஃப்ஸ் வில் நாட், சி யூஎஸ் டாரிஃபோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த பேஜ்ல இருக்குது. ஸோ இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கிரேட் நிகோபார் ப்ராஜெக்ட் மோஸ்ட் ஃபண்டமெண்டலி கமர்ஷியல் என்டர்பிரைஸ், காங்கிரஸ் எம்பி சொல்லியிருக்காரு. சி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர் படிக்கிற இன்டென்ஷன் வந்து இட்ஸ் நாட் டு மக் அப் த நியூஸ் பேப்பர், இட் இஸ் டு ஹாவ் அ ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நியூஸ் தட் இஸ் ஹேப்பனிங். நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கணும், என்ன நியூஸ் என்ன சொல்ல இவர் சொல்லியிருக்காரு கரெக்டா இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. பட் ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு போத் த சைட்ஸ் ஆஃப் த காயின் தெரியணும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் படிங்க. இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் எம்பி சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டில இருந்து ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க, இது அப்போஸ் பண்ணுவாங்க, இது கிளைம்ஸ் அண்ட் கவுண்டர் கிளைம்ஸ் வரும், யூபிஎஸ்சில கொஸ்டின்ஸ்ல வரும், கிரிட்டிக்கலி அனலைஸ், அதுல வந்து போத் த சைட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். See, this is very, very important news. Sarnath added to UNESCO heritage list. India's ancient Buddhist site Sarnath in Uttar Pradesh was on Saturday inscribed in UNESCO World Heritage Site. Very, very important news. In the news, நீங்க படிச்ச உடனே immediately go to your take your atlas. இந்த சாரநாத்ல இருக்கிற சாரநாத் எங்க இருக்குது, பக்கத்துல ஏதாவது ரிவர் போகுதா, இந்த புத்திஸ்ட் சைட், ஹவு இம்பார்ட்டன்ட் ஆஃப் அ புத்திஸ்ட் சைட் இட் இஸ், அதை நீங்க பார்க்கணும். சிமிலர்லி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாபிக் இருக்குது, சாரநாத்தோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல படிச்சு. இப்போ என்ன ஆகுது, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க இங்க படிச்சிட்டீங்க, கொஸ்டின் கேட்கலாம், which is the latest site in India to be added to UNESCO's World Heritage List na, you have the answer Sarnath. இப்போ மெயின்ஸ்ல கேட்கறாங்க ஏதோ ஒரு கொஸ்டின், இதோட இம்ப்ளிகேஷன் என்ன, அந்த மாதிரி ஏதாவது கேட்கறாங்க, இதெல்லாம் ஏன் ஆட் பண்றாங்க, யூ ஹேவ் அ பாயிண்ட் ஓவர் ஹியர். ஓகே, இப்படிதான் நம்ம நியூஸ் பேப்பரை படிக்கணும். யூ ஆர் நாட் சப்போஸ் டு மக் அப் த பேப்பர். எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, நியூஸ் பேப்பர் இந்த ஸ்டைல்ல படிங்க. சி நான் இந்த திஸ் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா, தட் இஸ் அந்த எக்ஸாம் ரஷ் இருக்கும் தெரியுமா, தட் இஸ் ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு மே எண்டில் வரும். இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 months நீங்க ரஷ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்க ரெகுலர், இன்னைக்கு பேப்பர்ல வருது, நாளைக்கு பேப்பர்ல வரும், நாளானைக்கு பேப்பர், ஒரு விஷயத்த நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நான் சொல்றேன், நீங்க 10 வாட்டி 12 வாட்டி ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மே ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்றாங்க, ஆல் ஆஃப் அ சடன் மே செகண்ட் வீக்ல ப்ரிலிம்ஸ், நீங்க பதட்டமே பட மாட்டீங்க. பிகாஸ் யூ ஹவ் ரெட் ஆல் ஆஃப் தோஸ் நியூஸஸ் ஒன்ஸ் அண்ட் ரிவைஸ்ட் ஆல் ஆஃப் தோஸ் நியூஸ் அட்லீஸ்ட் 10 to 15 times. இதுதாங்க நியூஸ் பேப்பருடைய கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெங்க்.
இந்த மாதிரி ரிவிஷன் வேற எந்த புக் வேற எந்த நோட்ஸ் வச்சு படிச்சீங்கன்னா உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. இட் இஸ் பாசிபிள் ஒன்லி பை ப்ராப்பர் ரீடிங் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது? Urban food habits, microbiome in India, very very important news. ஏன்னா சி என்ன ப்ராப்ளம்னா, பிகாஸ் ஆஃப் அவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரைமரி கன்சர்னே பார்த்தீங்கன்னா நாட் கம்யூனிகேபிள் டிசீசஸ். கம்யூனிகேபிள் டிசீசஸோட எரா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், கொலஸ்ட்ரால், ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன், அண்ட் அதுக்கு ஒரு டைரக்ட் லிங்க் இருக்கு வித் அவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஸோ அதை பத்தி பேசியிருக்காங்க. டெஃபினெட்லி ரீட் திஸ் நியூஸ். என்ன தெரியுமா, யூபிஎஸ்சியோட சிலபஸ் படிச்சு பார்த்தீங்கன்னாவே அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வி டோன்ட் நீட் ஸ்பெஷலிஸ்ட், வி நீட் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். அந்த ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அங்க நோட்டிஃபிகேஷன் வரும். அது எப்படி அச்சீவ் பண்ண, ஹவு கேன் யூ பிகம் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்லி பை ரீடிங் நியூஸ் பேப்பர் யூ கேன் எவர் பிகம் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். இன்னைக்கு பாருங்க நியூஸ் பேப்பர்ல டிஃபென்ஸ் பத்தி பேசினாங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பத்தி பேசுறாங்க, இங்க ஃபுட்டை பத்தி பேசுறாங்க, பாலிடிக்ஸை பத்தி பேசினாங்க. எவ்வளவு மல்டி டைமென்ஷனலா இருக்கு பாருங்க நியூஸ் பேப்பர். இதை படிக்கும்போது உங்க மைண்ட் வந்து இட் டெவலப்ஸ் நியூரல் நெட்வொர்க்ஸ் டு கிரியேட் மல்டிபிள் இன்டர் கனெக்ஷன்ஸ். இது வந்து நியூஸ் பேப்பர்னால மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். யூ கேன் ரீட் எனி புக் இன் த வேர்ல்ட், எனி மேகசின் இன் த வேர்ல்ட், யூ கேன் பிகம் சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட். பட் பிகமிங் அ சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட் இஸ் நாட் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி கிளியர் பண்ணோம்னா you must be a jack of all trades. எந்த டாபிக் கேட்டாலும் you must have a brief idea about it. Because see, why you need not be subject specialist? உங்களை அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ நீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ்ல போறீங்களா, சயின்டிஸ்ட் இருப்பாங்க. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனலிஸ்ட் இருப்பாங்க. உங்கள்ட்ட அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருப்பாங்க. பட் யூ ஆஸ் அ செக்ரட்டரி, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், நீங்க டிரான்ஸ்ஃபர் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் செட் பண்ணுவீங்க. அப்ப எந்த டாபிக் பத்தி பேசினாலும் உங்களுக்கு ஒரு ப்ராட் ஐடியா இருக்கணும். அண்ட் ஃபார் தட் டு ஹேப்பன் யூ நீட் டு பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். அண்ட் ஃபார் யூ டு பிகம் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், ரீடிங் நியூஸ் பேப்பர் இஸ் கம்பல்சரி. நெக்ஸ்ட், this is very very important. மெகா டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட். டேட்டா சென்டர்னா என்ன? சயின்ஸ் அண்ட் டெக். எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பான் தெரியுமா? எக்ஸ்பிளைன் தி சோஷியோ எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சே டேட்டா சென்டர் ஆர் சோஷியோ எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். நாம் எப்படி, நீங்க ஏதாவது சயின்ஸ் புக் படிச்ச மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் எப்படி அனுப்புனாங்க எல்லாம், அதெல்லாம் ஓகே ஃபைன். பட் அது சோஷியோ எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன் நீங்க எங்க இருந்து கத்துக்குவீங்க? ஏன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க மக்கள் ஆந்திர பிரதேஷ்ல? எதற்காக? இங்க பாருங்க, ரீசன்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் குரூப்ஸ் இன் விசாகப்பட்டினம் opposed the Andhra project, highlighting concerns over the strain on resources such as water and power as well as its environmental impact. என்விரான்மெண்ட், இப்போ இது சயின்ஸ் ப்ராஜெக்ட், டேட்டா சென்டர் உருவாக்குறோம், அதுக்கான என்விரான்மெண்டல் இம்பாக்ட் நீங்க இந்த புக்ல படிச்சீங்கன்னாலும் கிடைக்காது. நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கில் கிடைக்கும். நெக்ஸ்ட், a lost Himalayan people emerges from the Ladakh cave. See, these are very interesting areas. படிங்க, உங்களுடைய நாலேஜை வளர்த்திக்கோங்க. See, இங்க பாருங்க, this very beautiful this one. இங்க பாருங்க, invasive species affect the global south more. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தெரியுமா? இன்வேசிவ் ஸ்பீஷிஸ்னா என்னங்க, நம்ம என்விரான்மெண்ட் புக்ல படிச்சிருக்கோம். பட் அது எப்படி அஃபெக்ட் பண்ணது இங்க பாருங்க. The environmental consequences of invasive species have been found to be more severe in global south than in wealthier nations. Experts used to believe the global north faced a greater threat as it reported more invasive species, but the studies said these figures reflect wealthy countries conducting studies more often. Specifically, the authors found the actual damage per species is much higher in global south, driven by rapid trade growth plus poor environmental oversight.
இந்த மொத்த நியூஸ்லயே நான் சொல்லட்டுமா, இந்த லாஸ்ட் லைன் தான் இம்பார்ட்டன்ட். இப்ப புரியுதா ஏன் நியூஸ் பேப்பர் ரீடிங் இம்பார்ட்டன்ட்? எனக்கு புரியுது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் ஒரு சேலஞ்சா பாக்குறாங்க. இப்ப நாம அதையும் ஈஸ் பண்ணிட்டோம். இப்ப டெய்லி பேசிஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், இந்தியாஸ் ரைஸ் ஃபீல்ட்ஸ் ரேங்க் அமங் த வேர்ல்ட்ஸ் டாப் மீத்தேன் சோர்சஸ். கண்டிப்பா இதை படிங்க. அப்போ ஒரு கேள்வி வரும், ரைஸ் ஃபீல்டுக்கும் மீத்தேன் எமிஷனுக்கு என்ன சம்மந்தம்? கோ பேக் டு தி பேசிக்ஸ். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன, அனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன அப்படிங்கறது. சி, இந்த மோட்ல படிச்சீங்கன்னா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு ரிவைஸ் வாட் யூ ஹேவ் ரெட் இன் பேசிக்ஸ். இதை நீங்க படிங்களேன், உங்களுக்கு எவ்வளவு ஐடியாஸ் கிடைக்கும் தெரியுமா, எவ்வளவு வேலிடான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சி, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மெயின்ஸ்ல எல்லாம் வந்து வாட் டு யூ சே, ஆன்சர்ல வந்து அங்கங்க ஃபேக்ட்ஸ் இருக்கணும், அங்கங்க டேட்டா இருக்கணும். இதெல்லாம் டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் டேட்டா. நீங்க நெட்டுக்கு போக தேவையே இல்லை, ஒரே ஒரு சோர்ஸ் நியூஸ் பேப்பர். இங்க பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்திருக்கான். இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் டாப் ரைஸ் ப்ரொடியூசர் வித் இட்ஸ் ஏரியா அண்டர் paddy culture covering 55% of rain-fed harvested area. Continuous irrigation, incorporating residues and increasing use of nitrogen fertilizers has increased the emissions. Very, very important news. What is the Saudi-US nuclear deal about? Saudi Arabia and US are about to sign a nuclear deal. அது என்ன, அதோட எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? சி, நான் சொன்னதுதான். சி, அகெயின் இந்த பேப்பர்லயே பாருங்க எவ்வளோ டைமென்ஷன்ஸ், எவ்வளோ ஏரியாஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும் தெரியுமா? நீங்க சிசாட்ல வந்து பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா தில் பி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஃபர்ஸ்ட் எஸ்ஏ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசேஜ் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பத்தி இருக்கும். இம்மீடியட்லி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் பத்தி இருக்கும். தேர்ட் பேசேஜ் வந்து ஏதோ பிலாசபி பத்தி பேசியிருப்பான். ஸோ யுவர் மைண்ட் ஹாஸ் டு ஸ்விட்ச் between philosophy, environment, international relations immediately. அது அவ்வளவு ஈஸியா நடக்காதுங்க. அது நடக்கணும்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா மட்டும்தாங்க படிக்க முடியும். எனக்கு புரியுது, இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஓவர் நைட்ல இது நடக்காது. பட் ப்ளீஸ் ஸ்டார்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் நாங்கள் டெய்லி பேசிஸ்ல இப்படி மார்க் பண்ணி கொடுத்துட்றோம். See again, why there are protests over Ken Betwa project? Very important news. Ken river எங்க இருக்குது, பெத்வா ரிவர் எங்க இருக்குது, என்னெல்லாம் டேம் கட்ட போறாங்க, எதற்காக இதை கட்ட போறாங்க, என்னெல்லாம் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் வருது, இது எல்லாமே உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. See, one more reason why we read newspaper is, see, look at the way he has written this passage. எப்படி சப்டாபிக் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், எந்த இடத்துலயுமே ஒரு பேராகிராஃப்க்கு மோர் தென் 3 to 4 லைன்ஸ் கிடையாது. 3 lines 4 lines. இந்த வே ஆஃப் ஸ்டடியில தான் நீங்க வந்து எஸ்ஏ ரைட்டிங்ல எப்படி எழுதணும் கத்துக்குவீங்க. ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிங்க. when you read these newspapers, உங்களோட your இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நாலேஜ் அதுவும் ரொம்ப நல்ல. ஈரான்ஸ் நேச்சுரல் ஃபோர்ட்ரஸ், ஈரான்ஸ் ஜியாலஜி படிச்சிட்டீங்க நீங்க. சி, அதான் நான் சொல்றேன், நிறைய பேர் நம்பல நியூஸ் பேப்பர் படிக்கும்போது. நான் நியூஸ் பேப்பர் நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வை ரீடிங் நியூஸ் பேப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிளியரிங் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். சி, நான் இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே சொல்றேன், நீங்க ப்ராப்பரா நியூஸ் பேப்பர் மட்டும் ரெகுலர் பேசிஸ்ல படிங்களேன். நீங்க இந்த ஐஏஎஸ் ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும். நீங்க வந்து ஐஏஎஸ்க்காக 5 years 6 years ஸ்பெண்ட் பண்ண தேவை இருக்காது. I guess that's it important for today's news in today's newspaper. Friends, newspaper reading is a challenging task. We do not deny to it, but டெய்லி பேசிஸ்ல நியூஸ் பேப்பர் ஒரு half an hour to 45 minutes கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. சார் டைம் பத்த மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் எதுவும் சொல்லுங்க, ஒரு சின்ன எக்ஸசைஸ், உங்க போன்ல டிஜிட்டல் வெல்பீங் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவு நேரம் மைண்ட்ல ஸ்க்ராலிங்ல டைம் வேஸ்ட் பண்றீங்க, அதை நீங்க கட் பண்ணுங்க, நியூஸ் பேப்பர் செஷனுக்கு நீங்க கொடுங்க. your growth in this UPSC journey will be phenomenal. With this note, I conclude. Thank you very much.